So hello Justice, welcome back to Just Medmission 26. ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு பிசிக்ஸ் வீடியோ பண்றோம். என்னது, நம்ம லாஸ்ட் லெக்சர்ல விட்டிருந்த பேங்கிங் ஆஃப் ரோட் அந்த கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. அண்ட் பேங்கிங் ஆஃப் ரோட்ல வந்து வித் ஃபிரிக்ஷன், வித்தவுட் ஃபிரிக்ஷன், தென் பெண்டிங் ஆஃப் அ சைக்கிளிஸ்ட், இந்த கான்செப்ட்லாம் இந்த லெக்சர்ல பார்ப்போம். அண்ட் கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் எடுக்கல, 1 or 2 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஏன் ப்ரோ அப்படின்னா, ஃபிரிக்ஷன்ல உனக்கு வந்து என்ன நமக்கு ஈக்குவலான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருந்தாலும் எல்லாம் ஒரே மாடல் தான் ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கு. ஓகேவா? ஏதாவது ஒரு கான்செப்ட்ல உள்ள ஃபிரிக்ஷன் ஒரு விஷயத்த நுழைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேவா? வேற புது கான்செப்ட்ஸ்னா நம்ம வந்து ஐ திங்க் இன்னும் அந்த பிளாக் சிஸ்டத்துக்கு நம்ம என்ன சம் போட்டிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டூ பிளாக் சிஸ்டத்துக்கு மட்டும் நான் ஒரு சம் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை நான் சால்வ் பண்ணிடுவேன். ஓகே. அண்ட் ஆஃப்டர் தட் பேங்கிங் ஆஃப் ரோடுக்கும் ஒரு கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். இந்த பேங்கிங் ஆஃப் ரோட்ல ஸ்ட்ரெயிட் உங்களுக்கு ஃபார்முலா ஓரியன்டட் கொஸ்டின்ஸா தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகேவா? நான் உங்களுக்கு டெரிவேஷனே சொல்றேன், பட் இட் இஸ் ஆஃப் நோ சச் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க அது எப்படியோ உங்களுக்கு பாசிபிள் நீங்க ஃபார்முலாவும் சேர்த்து படிச்சுக்கோங்க, அது ஐ மீன் டெரிவேஷனோட சேர்த்து ஃபார்முலா படிச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு டெரிவேஷன் ஒன்று அவ்வளவு வித்தியாசமா இது சேஞ்சஸ் அது சேஞ்சஸ்லாம் எதுவும் இருக்காது. நான் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கிற எல்லா கேசஸையும் நான் சொல்லிடுவேன். ஓகேவா? ஓகே. அண்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த செஷனோட எண்டில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, வாங்க உள்ள போலாம். அண்ட் உள்ள போய் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட நான் கேட்கறது அதே தான். ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங் ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கைஸ் வில் டு தட். அண்ட் யா, ஸோ பேங்கிங் ஆஃப் ரோட்னா என்ன? பேங்கிங் ஆஃப் ரோட்னா என்ன? அதாவது இந்த டயக்ராம்லேயே பாருங்க, உங்களுக்கு ரோடு இப்படி ஸ்ட்ரெயிட்டா இல்லாம இங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல ஏறிக்கிட்டே வந்த மாதிரி இருக்கு, தெரியுதா? இந்த ரோடு பாருங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டே போன மாதிரி இருக்கா? ஆமாம் ப்ரோ, எஸ். ஸோ திஸ் இஸ் பேங்கிங் ஆஃப் ரோடு. திஸ் இஸ் பேங்கிங் ஆஃப் ரோடு. அதாவது இப்படி எனக்கு ஸ்ட்ரெயிட் ரோடா இல்லாம நான் ஒரு ஆங்கிள் நான் இப்படி மேல தூக்கி வச்சிருக்கேன், இதுதான் பேங்கிங்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த மாதிரி ஆங்கிள் டில்ட் பண்றத. ஸோ பேங்கிங் ஆஃப் எதை டில்ட் பண்ணிருக்கேன்? நம்மளோட ரோட. ஸோ அது வந்து பேங்கிங் ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு ப்ரோ அப்படின்னா, நீ ஒரு சில இடங்கள்ல நீ டேர்ன் ஆகி போகும்போது உன் மேல சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அதாவது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் உடைய சூடோ ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் உள்ள நோக்கி இழுக்கும், அப்ப அதோட சூடோ ஃபார்ம் வெளி நோக்கி தள்ளுமா? ஆமாம் ப்ரோ. ஸோ இது வந்து உன்னை வெளியே தள்ள பார்க்கும். ஸோ அப்ப அட் டைம்ஸ் உனக்கு வந்து கார் ரொம்ப வேகமா அந்த இடத்த திரும்புதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏதோ ஒரு இடத்துல உனக்கு வந்து இந்த ஹில்லி ரீஜியன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு ரோடு வந்து இப்படிதான் இருக்கும், இதுக்கு கீழே ஃபுல்லா ஸ்லோப்பா இருக்கும், கரெக்டா கீழே தான் விழுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரி டைம்ல நீ ஒரு ஸ்பீடை தாண்டி நீ வேகமா திரும்பும் போது உனக்கு இது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் காரணமா கார் வெளியே போய் விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ரீஜியன்ஸ்ல தான் உனக்கு ரோட லைட்டா டெல் பண்ணிருப்பாங்க. நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல நிறைய ஆங்கிள் கொடுத்துருப்பான், 30, 40 அப்படிலாம் கொடுத்துருப்பான். பட் உங்களுக்கு அங்க டில்ட்டிங் வந்து ஒரு ஸ்லைட் ஆங்கிள் டில்டேஷன் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி டில்ட் பண்ணும்போது நம்மளுக்கு உள்ள பார்க்க நம்மளுக்கு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வெளியே போய் விழுறது கொஞ்சம் குறையும். நீங்க வெளியே போய் விழ மாட்டீங்களாம் கிடையாது, அதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஸ்பீட் ரேஞ்ச் இருக்கு. அதை தாண்டி போகும்போது அட் தட் கேஸ் ஆல்சோ கார் வெளியே போய் விழும். பட் அந்த மேக்ஸிமம் ஸ்பீட் ரேஞ்சுங்கிறது நம்மளுடைய நார்மல் ஸ்பீட் ரேஞ்சோட, ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய ரோட விட அதுக்கு கொஞ்சம் அதிகமான ஸ்பீடு தேவைப்படும். ஓகேவா? ஓகே. அண்ட் இது நம்மளுக்கு ரேடியஸ், நீங்க அந்த டேர்ன் பண்ற அந்த ரேடியஸை டிபெண்ட் பண்ணியும் இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் எப்படிங்கறத இப்ப நம்ம டெரிவேஷன்ல பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ, சரி. இப்ப நான் ஃபர்ஸ்ட் இதுல வந்து 2 கேசஸ் இருக்கு. ஓகேவா? 2 கேசஸ் இருக்கு. என்ன ப்ரோ 2 கேசஸ்னா, ஆஸ் யூஷுவல் வித் ஃபிரிக்ஷன் ஒரு கேஸ், வித்தவுட் ஃபிரிக்ஷன் ஒரு கேஸ். வித் ஃபிரிக்ஷன் ஒரு கேஸ், வித்தவுட் ஃபிரிக்ஷன் ஒரு கேஸ். ஸோ இப்போ வந்து வித்தவுட் ஃபிரிக்ஷன் நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். ஓகேவா? வித்தவுட் ஃபிரிக்ஷன், வெயிட் பண்ணுங்க. இப்ப டயக்ராம் போடுவோமா? இப்ப நம்மளுக்கு ரோடு இப்படி ஒரு ஆங்கிள் பேங்க் ஆயிருக்கா? எஸ். ஓகே. இப்ப இதுல என்னோட கார் வருது, காருன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நான் அதாவது முன்னாடி இருந்து பாக்குறவனுக்கு எனக்கு கார் இப்படித்தானே தெரியும். ஆமாம் ப்ரோ.
முன்னாடி இருந்து பாக்குறவங்களுக்கு கார் இப்படிதானே தெரியும். எஸ். ஸோ இப்போ காரு உங்களை நோக்கி வர மாதிரி. ஓகேவா? ஓகே. இது இந்த இடத்துல தான் டேர்ன் ஆக போகுது. இப்போ இந்த கார் இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீ இதை வச்சு ஒரு சர்க்கிள் பாயிண்ட் பண்ற. நீ இதை வச்சு நீ சர்க்கிள் போடல, இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து நீ இப்போ போட்டேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு இப்படி ஒரு சர்க்கிள் வருமா? ஆமாம் ப்ரோ. ஸோ இப்படி நீ போடும்போது இந்த பாயிண்ட் வச்சு போடும்போது உனக்கு இப்போ ஒரு சர்க்கிள் வருமா? ஆமா வரும். ஸோ அப்போ இதை தான் நம்ம சர்க்கிள் அண்ட் இதோடைய ரேடியஸ் எடுப்போம். ஓகேவா? ஒரு ரேடியஸ் எடுப்போம். சரி, இப்போ எனக்கு இந்த கார் மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஃப்ரிக்ஷன் கிடையாது. ஆமாம் ப்ரோ. சரி, அப்ப இதை லைட் அண்ட் அவுட் இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃப்ரிக்ஷன் கிடையாது. அப்ப நம்மளுக்கு கார் மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? மொதல் விஷயம், கீழே பார்க்க mg sin theta ஆக்ட் ஆகும். கரெக்டா? கீழே பார்க்க நம்மளுக்கு mg sin theta ஆக்ட் ஆகும். am I right? ஆமாம் ப்ரோ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் mg sin theta கீழே போட்டுக்கலாமா? வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. அதை விட இங்க நீ நல்லா கவனி, நல்லா கவனி. இந்த கார்ல எனக்கு நார்மல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த காரோட நார்மல் ரியாக்ஷன் நம்மளுக்கு இதுக்கு பெர்பெண்டிகுலரான இப்படி இருக்கும். கரெக்டா? எஸ். ஸோ இது n. சரி, அப்போ எனக்கு மேல பார்க்க வர்றது எனக்கு n cos தீட்டா வரும். கரெக்டா? நீங்க ஜியோமெட்ரி படி போட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க தீட்டா தான் வரும். அதாவது இங்க என்ன ஆங்கிள் தீட்டா இருக்கோ அதுதான் அங்க வரும். கீழே பார்க்க எனக்கு என்ன இருக்கும்? கீழே பார்க்க இல்ல, இங்க பார்க்க. ஓகேவா? இந்த இதை நான் இன்னும் கொஞ்சம் நவுட்டிக்கிறேன். எனக்கு இங்க பார்க்க n sin தீட்டா இருக்கும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ நார்மல் ரியாக்ஷன் கீழே பார்க்க எனக்கு mg ஆக்ட் ஆகும். இப்போ நான் mg இது பண்ண வேண்டாம்ல, என்னையே நான் காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு பிரிச்சிட்டேன். ஓகே, இப்போ நீ நல்லா பாரு, இது மேல இப்படி இருந்தாலும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. கரெக்டா? இப்போ அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எதுவாக இருக்கும்? இது மேல அந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிற ஒரே ஃபோர்ஸ் நம்மளோட n sin தீட்டா தான். am I right? ஆமாம் ப்ரோ. அப்போ n sin தீட்டா ஈக்குவல்ஸ் டு mv ஸ்கொயர் பை r. கரெக்டா? அதானே நம்மளுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா. எங்க பார்த்தோம்? இந்த இருக்குல்ல, mv ஸ்கொயர் பை r, mr ஒமேகா ஸ்கொயர், இதெல்லாம். ஓகேவா? ஓகே, mv ஸ்கொயர் பை r எடுத்திருக்கேன். சரி, தென் நம்மளுடைய mg is equal to n cos theta. கரெக்டா? n cos theta is equal to mg. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணு, n கேன்சல் ஆயிரும். sin theta by cos theta tan theta ஆயிரும். ஸோ அப்போ tan theta equals to v ஸ்கொயர் பை rg. கரெக்டா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கு ஃப்ரிக்ஷன் இல்லாம கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எய்தர் டில்டிங் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆங்கிள் கொடுத்துட்டு ரேடியஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு மேக்ஸிமம் நான் எவ்வளவு ஸ்பீட்ல போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? அப்போ நீங்க வி ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வி கொடுத்துட்டு தீட்டா கொடுத்துட்டு ஆர் கேட்கலாம், இல்லைன்னா வி அண்ட் ஆர் கொடுத்துட்டு தீட்டா கேட்கலாம். ஓகேவா? இந்த மூணு இதுல ஏதாவது ரெண்டை கொடுத்துட்டு இன்னொன்னு கேட்பாங்க. ஓகேவா? இது வித்தவுட் ஃப்ரிக்ஷன். இப்போ அதே இது வித் ஃப்ரிக்ஷன் வச்சுக்கோங்க, ரெண்டு கேஸ். வித் ஃப்ரிக்ஷன்லயே ரெண்டு கேஸ் வரும். வித் ஃப்ரிக்ஷன்லயே உங்களுக்கு ரெண்டு கேஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நான் பேஜ் 2 எடுத்துக்கிறேன். வித் ஃப்ரிக்ஷன்ல வில் கெட் 2 cases. என்ன ரெண்டு கேஸ் ப்ரோ அப்படின்னா, மொதல் கேஸ் மேக்ஸிமம் ஸ்பீடு. அதாவது மேக்ஸிமம் ஸ்பீடு என்ன? இந்த ஸ்பீடை தாண்டி நான் ஓட்டினா எனக்கு கார் வெளியே போய் விழுந்துரும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ அதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் ஸ்பீட். am I right? எஸ். ஓகே, இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னா மினிமம் ஸ்பீட். அப்படின்னா என்னது? ஆல்ரெடி இங்க பாரு, இது உனக்கு எப்படி இருக்கு? ஒரு இன்க்ளைன்டு பிளேனா இருக்கு. அப்ப கீழே பார்க்க அது இழுக்கும். கரெக்டா? நம்மளோட mg sin theta கீழே பார்க்க இழுக்க போகுது. அப்ப இது கீழே வந்து விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? ஆமாம் ப்ரோ, இருக்கு. சோ இது கீழே வந்து விழாம இருக்கிறதுக்கு மினிமம் நான் எவ்வளவு ஸ்பீட்ல போகணுங்கிறது v மினிமம் உள்ள கேஸ். ஓகேவா? இது வெளியே போய் மேலேயே போய் இப்படி வெளியே விழுந்துடாம இருக்கிறதுக்கு v மேக்ஸிமம் கேஸ். ஓகேவா? ஓகே, அப்போ நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? இட் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன். am I right? எஸ், இட் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன். ஸோ இப்போ நான் நம்மளோட காரை வரைகிறேன். இதுதான் நம்மளோட கார். ஓகேவா? ஓகே, ஸோ இங்க வி மேக்ஸ் என்ன? வெளியே போய் விழுந்துடாம இருக்கணும். அப்போ வந்து கார் வெளியே போற மாதிரின்னு வச்சுக்கோங்க.
வெளியே போய் விழாம இருக்கணும். நம்ம ஃப்ரிக்ஷன் எந்த பக்கம் பேக் ஆக்ட் ஆகும்? இட் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன். கரெக்டா? ஆமா ப்ரோ, இட் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன். ஸோ அப்போ அந்த கேஸ்ல உனக்கு ஃப்ரிக்ஷன் எங்கிட்டு பார்க்க ஆக்ட் ஆகும்? எங்கிட்டு பார்க்க ஆக்ட் ஆகும்? நல்லா யோசி. வெளியே போய் விழுந்துடாம இருக்கணும்னா ஃப்ரிக்ஷன் உள்ள பார்க்க ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஃப்ரிக்ஷன் உள்ள பார்க்க ஆக்ட் ஆகும். எஸ். ஸோ எனக்கு இந்த இடத்துல ரெட் கலர்ல போடுறேன். இதுக்கு பெர்பெண்டிகுலர்னா இப்படி. ஓகேவா? நம்மளுடைய நார்மல் இருக்கும். ஓகே, போன தடவை மாதிரியே. வெயிட், இது இன்னும் கொஞ்சம் இன்க்ளேடா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க நார்மல் இருக்கும், மேல நம்மளுடைய n cos θ இருக்கும். கரெக்டா? n cos θ. அண்ட் தென் இங்கிட்டு பார்க்க நம்மளுடைய n sin θ. ஓகேவா? ஓகே ப்ரோ, இதெல்லாம் இருக்கும். சரி, இது போக இதுல ஃப்ரிக்ஷன் இருக்கு. ஃப்ரிக்ஷன் இப்ப எப்படி பார்க்க ஆக்ட் ஆக போகுது? வெளியே போய் விழாம இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டா உள்ள பார்க்க ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஆமா. இங்க என்ன கேஸ்? ஒரே ஒரு வித்தியாசம், இது வி மினிமம், உள்ள விழுந்துடாம இருக்கணும். அப்போ ஃப்ரிக்ஷன் இங்க வெளியே பார்க்க ஆக்ட் ஆகும். கரெக்டா? எஸ். ஸோ இதே டயக்ராம் தான் இங்கேயும். ஓகேவா? காப்பி பேஸ்ட். ஓகே, சரி. ஸோ அப்போ இதுல ஃப்ரிக்ஷன் நம்மளுக்கு எங்கிட்டு பார்க்க ஆக்ட் ஆகும்? வெளியே போயிடக்கூடாது. ஆர்எல்ஸ் இப்ப நீ யோசிச்சு பாரு, வி மேக்ஸை தாண்டிடுச்சுன்னா அது எங்கிட்டு போகும்? காரு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளியே போக ஆரம்பிக்கும். அப்போ அது அப்போஸ் பண்ணினா ஃப்ரிக்ஷன் உள்ள பார்க்க ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஃப்ரிக்ஷன் உள்ள பார்க்க ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ உள்ள பார்க்க எனக்கு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஐ மீன் இந்த ஸ்லோப்பை நோக்கி. இதுல எப்படி? இது உள்ள விழுந்துடக்கூடாது. வி மினிமம் விட நீ கம்மியான ஸ்பீட்ல வந்தீங்கன்னா இது உள்ள விழுந்துரும். ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இங்க வெளியே பார்க்க ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, அப்ப நீ இதை வச்சு நீ இப்போ எல்லாம் உனக்கு வாட் இஸ் இட் எஃபிடி எல்லாம் போட்டுன்னு வச்சுக்கோ. நீ இந்த ஃப்ரிக்ஷன்லாம் இன்னும் நீ காம்பனன்ட் பண்ணி அப்படிலாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருங்கிற ரிசல்ட் மட்டும் சொல்றேன். ஓகேவா? இல்ல உங்களுக்கு ஃபுல் டெரிவேஷன் வேணுமா? ஓகே, நான் வேணா சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் பாருங்க, உங்களுக்கு இப்படி பார்க்க ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. இது தீட்டா. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ கீழே பார்க்க ஆக்ட் ஆகுது நம்மளுடைய எஃப் சைன் தீட்டா. இங்கிட்டு பார்க்க ஆக்ட் ஆகுது நம்மளுடைய எஃப் காஸ் தீட்டா. கரெக்டா? புரியுதா? ஸோ அப்போ என் சைன் தீட்டாவோட நான் எஃப் காஸ் தீட்டா ஆட் பண்ணணும். என் காஸ் தீட்டாவோட நான் எஃப் சைன் தீட்டாவை ஆட் பண்ணணும். கரெக்டா? பிளஸ் இதுல எம்ஜி வேற இருக்கு. ஓகேவா? பிளஸ் எம்ஜி வேற இருக்குது. கீழே பார்க்க எம்ஜி. ஓகே, புரிஞ்சிச்சுல்ல? ஆமா ப்ரோ, இங்கேயும் அதே மாதிரிதான் வரும். ரைட், எஃப் காஸ் தீட்டா. பட் ஆனா இதுல இது மேல பார்க்க வந்துடும். கரெக்டா? ஸோ நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. என் சைன் தீட்டாவோட நம்மளுக்கு எஃப் காஸ் தீட்டா ஆட் ஆகும். கரெக்டா? ஆமா. ஸோ என் சைன் தீட்டா பிளஸ் அதே டைரக்ஷன்ல எஃப் காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர். கரெக்டா? ஆமா, எம்வி ஸ்கொயர் பை ஆர். சரி, பட் ஆனா எஃப் காஸ் தீட்டாங்கிறது, சாரி எஃப் சைன் தீட்டாங்கிறது கீழே பாக்குறதுக்கு என் காஸ் தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ அப்ப என் காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு அது நெகட்டிவ்ல தான் வரும். ஓகேவா? இந்த பக்கம் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் மைனஸ் எஃப் சைன் தீட்டா எம்ஜின்னு வரணும். ஸோ நீங்க ஈக்குவல்ஸ் டு எம்ஜி பிளஸ் எஃப் சைன் தீட்டா. ஓகேவா? எஃப் சைன் தீட்டா. ஓகே, இப்போ நீங்க இந்த எஃப் எடுங்க. எஃப் என்னது? நம்மளுக்கு நார்மல் இன்டு மியூ. கரெக்டா? ஸோ அப்போ மியூ என் சைன் தீட்டா. இங்க எஃப் என்னது? அதுவும் நார்மல் இன்டு மியூ தான். ஸோ மியூ என் காஸ் தீட்டா. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி, இப்போ இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஓகே, ஸோ அப்போ இது இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா எனக்கு என் காஸ் தீட்டா மைனஸ் மியூ என் சைன் தீட்டா. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஈக்குவல்ஸ் டு எம்ஜி. சரி, இப்போ இதுல நான் எல்லாத்திலும் என்ன காமன் எடுத்து கேன்சல் பண்ணேன்னு வச்சுக்கோ. எனக்கு எதெல்லாம் கேன்சல் ஆகும்? சாரி கைஸ், என்ன கேன்சல் பண்ணா இது 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 அண்ட் இந்த எண்ணு கேன்சல் ஆயிருங்க. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, அப்ப எனக்கு என்ன ஒரு ஃபைனல் ரிசல்ட்டா? எனக்கு மேல உள்ள ஈக்குவேஷனுக்கு சைன் தீட்டா அதாவது டிவைட் பண்ணிட்டேன். ஓகேவா? திஸ் ஒன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், 1 டிவைட் பை 2 பண்ணிருக்கேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ அப்ப என்ன வரும் எனக்கு? சைன் தீட்டா பிளஸ் மியூ காஸ் தீட்டா divided by cos theta minus mu sin theta. ஓகேவா? ஈக்குவல்ஸ் டு
இங்க m கேன்சல் ஆச்சுன்னா v ஸ்கொயர் பை ஆர்ஜி. ஓகேவா, v ஸ்கொயர் பை ஆர்ஜி. சரி, இப்ப இதுலயும் நான் என்ன பண்றேன், காஸ் தீட்டாவை காமனா எடுக்கிறேன். ஓகேவா, அப்போ சைன் தீட்டால காஸ் தீட்டா இல்ல, அப்ப நான் காமன் எடுக்கணும், டிவைட் பண்ணணும். சோ அப்ப சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டானா என்ன வரும், tan தீட்டா பிளஸ் இங்க காஸ் தீட்டா காமன் எடுத்தாச்சு, சோ மியூ. சரி, இன்டு காஸ் தீட்டா. கீழே அதே மாதிரி காமனா காஸ் தீட்டா எடுக்கிறேன். சோ அப்ப காஸ் தீட்டா இதுவும் கேன்சல் ஆயிரும், இன்டு 1 மைனஸ் மியூ, திரும்பி சைன்ல காஸ் டிவைட் tan தீட்டா. கரெக்டா? ஆமா ப்ரோ. ஈக்குவல்ஸ் டு v ஸ்கொயர் பை ஆர்ஜி. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஃபார்முலா. நீங்க இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு கூட இல்ல, சரியா? v மேக்ஸ் இது. ஓகேவா, இது v மேக்ஸோட ஸ்கொயர். ஓகேவா, இது என்ன ஸ்கொயர், v மேக்ஸ் உடைய ஸ்கொயர். ஓகேவா, ஓகே ஓகேவா, இப்போ புரிஞ்சுச்சா? v மேக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்ஜி ஈக்குவல்ஸ் டு tan தீட்டா பிளஸ் மியூ டிவைடட் பை 1 மைனஸ் மியூ tan தீட்டா. சரி, இப்போ இதே இது மினிமமாக இருந்தால், மினிமமா இருந்தா எப்படி வரும், வாங்க அதையும் டிரைவ் பண்ணுவோம். சரி, இப்ப இங்க நம்மளுக்கு f sin தீட்டா கீழே பார்க்க, சாரி இதுல நம்மளுக்கு f sin தீட்டா இந்த பக்கம் பார்க்க ஆக்ட் ஆக போகுது, அதாவது n sin தீட்டாக்கு ஆப்போசிட் ஆக்ட் ஆக போகுது. கரெக்டா? ஆமா. சோ அப்ப அது n sin தீட்டா மைனஸ் மியூன்னு வருமா, ஏன்னா இங்க பிளஸ் மியூன்னு இருக்கு. கரெக்டா? சோ அப்ப அது மைனஸ் மியூன்னு வரும். கரெக்டா? ஆமா ப்ரோ. ஸோ தென் நம்மளுக்கு இங்க நம்மளுக்கு n sin தீட்டா மைனஸ் f cos தீட்டா. f cos தீட்டாங்கிறது என்ன, இங்க பிளஸ் வந்துச்சு, ஸோ அங்க மைனஸ் வரும், மியூ n cos தீட்டா. ஓகேவா, ஓகே, ஈக்குவல்ஸ் டு mv ஸ்கொயர் பை r தான். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து v மினிமம் ஸ்கொயர். ஓகேவா, மினிமம். ஓகே, அதே மாதிரி இங்க f sin தீட்டாவும் மேல பார்க்க தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ f sin தீட்டா மேல பார்க்க ஆக்ட் ஆக போகுதுன்னா அப்போ n cos தீட்டா பிளஸ் fக்கு பதிலா மியூ n வச்சுக்கோ, மியூ n sin தீட்டா ஈக்குவல்ஸ் டு mg. ஓகேவா, ஓகே. இப்போ நீ அதே மாதிரி நீ டிவைட் பண்ணினா n இதெல்லாம் போயிருச்சுன்னு வச்சுக்கோயேன், என்ன வரும் உனக்கு, sin தீட்டா மைனஸ் மியூ காஸ் தீட்டா டிவைடட் பை என்ன வருது, காஸ் தீட்டா பிளஸ் மியூ sin தீட்டா ஈக்குவல்ஸ் டு v மினிமம் ஸ்கொயர் பை r. ஓகேவா, rg வரும், rg. ஓகே, v மினிமம் ஸ்கொயர் பை rg. சரி, ஒரு நிமிஷம். ஓகே, rg. சரி, இப்போ இதுலயும் போனதை நம்ம பண்ண மாதிரியே காசை காமன் எடுத்துரு. ஸோ காமன் எடுத்துட்டு என்ன வரும், tan, இதான் ஃபைனல் ஃபார்முலா, tan தீட்டா மைனஸ் மியூ டிவைடட் பை 1 பிளஸ் மியூ tan தீட்டா. ஓகேவா, மியூ tan தீட்டா, அதாவது இங்க வந்ததுக்கு அப்படியே சைனை மாத்தி போட்டிருக்கோம். ஓகேவா, இது எப்படி இருக்கு, tan a பிளஸ் பிங்கிற ஃபார்மேட்ல இருக்கா. ஸோ நீங்க அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி கூட இதுல வந்து கொஸ்டின்ஸ் வர்ற மாதிரி வரலாம். ஓகேவா, v மினிமம் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்ஜி, இதுதான் மினிமமுக்கு ஃபார்முலா. ஓகேவா, ஸோ இப்போ புரிஞ்சிச்சா பேங்கிங் ஆஃப் ரோட்ல எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னு, மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஆர்ஜியையும் உள்ள கொண்டு போயிட்டு v மினிமம் போட்டு அதுக்கு ரூட்லாம் எடுத்திருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபார்முலா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா, இதுலன்னா உனக்கு ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா, இதுலன்னா உனக்கு ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுல நீங்க வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் வேணா பண்ணிக்கலாம் உங்களோட ஈஸி மெமரி பவருக்காக. என்ன ப்ரோ அப்படின்னா, இதுல மியூவை வந்து tan ஆல்ஃபான்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, மியூங்கிறதுக்கு ஏதோ ஒரு tan ஆல்ஃபாங்கிற ஃபார்மேட்டுக்கு மியூவை மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். tan ஆல்ஃபாங்கிற ஃபார்மேட்டுக்கு மியூவை மாத்திட்டோம்னா நீங்க இதையும் உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். tan ஆஃப், இங்க உனக்கு என்ன வருது, இது tan ஆஃப் a பிளஸ் b. கரெக்டா, இது tan a பிளஸ் இது tan ஆல்ஃபான்னு வச்சுக்கோ, அது b ன்னு வச்சுக்கோ. ஸோ அப்ப இங்க நீ என்ன ஃபார்முலா போடலாம், ஃபைனலைஸ்டு ஃபார்முலாவா, tan theta plus alpha tan of a plus b equals to v max square by rg. ஓகேவா, அதே மாதிரி இங்கேயும் equal to tan alpha போட்டீங்கன்னா உனக்கு tan of theta minus alpha வரும் இங்க. ஓகேவா, theta minus alpha is equal to v minimum square by rg. ஓகேவா,
வந்து இந்த நான் மியூவை வந்து tan ஆல்பான்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ உனக்கு என்ன வருது, tan ஆஃப் தீட்டா பிளஸ் ஆல்பா tan ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்பான்னு வரும். ஓகேவா? ஓகே, நீங்க இதுல எந்த ஃபார்முலா ஏதாவது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சா போதும், மீதி ஃபார்முலா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ரிமெம்பர் எனி ஒன் ஃபார்முலா, டெரிவேஷன் உங்களுக்கு போட்டுட்டேன். ஸோ மறந்தாலும் நீங்க டக்குன்னு எக்ஸாம்ல வச்சு டெரைவ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ, அவ்வளவுதான் பேங்கிங் ஆஃப் ரோட். பேங்கிங் ஆஃப் ரோட் அவ்வளவுதான். என்ன ப்ரோ 20 மினிட்ஸ் கிட்ட தான் வந்திருக்கு. எஸ், பேங்கிங் ஆஃப் ரோட்ல இருக்க கான்செப்ட்ஸ் அவ்வளவுதான். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து இது ஷார்ட்டான விஷயம் தான். இதுக்கு அடுத்து இதுல பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் இருக்கு. இதுல பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட். ஓகேவா? ஓகே, அது என்னது ப்ரோ பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் அப்படின்னா, இங்க வர அதே கான்செப்ட் தான் அங்கேயும். ஓகேவா? ஃபார்முலா சேம் ஃபார்முலா தான். ஓகேவா? பட் நீ இதுல கவனிக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இந்த சைக்கிள்ல வேகமா வந்துட்டு ஒரு சில இடத்துல டேர்ன் ஆகும்போது அப்படியே ஸ்லைட் அப்படி நம்ம பெண்ட் ஆகிட்டு டேர்ன் ஆகும் தெரியுமா? அது பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் மட்டும் இல்ல, நீங்க பைக்கர்ஸும் பாருங்க, அவ்வளவு ஸ்பீடா வரும்போது அவங்க நல்ல அப்படியே கிட்டத்தட்ட படுத்துட்ட மாதிரி இருக்கும். அவங்க இந்த மோட்டோ ஜிபி ரேசிங் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பீடா திரும்பும் போது அப்படியே ஃபுல்லா கீழே சரிஞ்சிருவாங்க. காரணம் அதுதான். இல்லைன்னா வண்டி அது வெளியே தள்ளிரும், உங்களுக்கு ட்ராக்கை விட்டு பைக் வெளியே போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக அவங்க அப்படியே சாய்வாங்க. ஓகேவா? ஸோ அங்கேயும் தி சேம் கேஸ் தான், இதே மாதிரிதான் எஃபிடி வரும். ஓகேவா? இங்க உனக்கு ரோடே பேங்க் ஆயிருக்கு, பட் உங்களுக்கு சைக்கிளிஸ்ட் கேஸ்ல ரோடு பேங்க் ஆகாது, நீ தான் வளைவ. ஓகேவா? ஸோ நீ அப்படி வளையும் போது உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, b square is equal to v square by rg is equal to tan theta. ஓகேவா? tan theta is equal to v square by rg அப்படின்னு போடுவோம். ஓகேவா? ஓகே, இதுல உனக்கு ஃபார்முலா என்ன, v square by rg equals to tan theta. ஓகேவா? ஓகே ப்ரோ, சரி. if in case இதுல உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுல நீங்க அந்த அளவுக்குலாம் போண்டா, tan theta மியூன்னு வச்சு மியூ ஈக்குவல்ஸ் டு v ஸ்கொயர் பை ஆர்ஜின் கூட சால்வ் பண்ணலாம். ஓகேவா? மியூ ஈக்குவல்ஸ் டு v ஸ்கொயர் பை ஆர்ஜின் கூட போட்டு சால்வ் பண்ணலாம். மிச்சபடி இதுல வேற எந்த ஃபார்முலாஸும் கிடையாது. அதாவது சிம்பிளா பாரு, இப்போ இதுதான் என்னோட ரோடு. ஓகே, ஸோ இது என்னோட சைக்கிள் டயரு. வெயிட் அ செகண்ட். ஓகே, இது வருது. நான் இப்போ ஒரு ஆங்கிள், ஏதோ ஒரு தீட்டாங்கிற ஆங்கிள் டில்ட் ஆயிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ இது மேல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்னு பாரு. இப்போ இது மேல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும், ஆஸ் யூஷுவல் பெர்பெண்டிகுலரா இந்த ஆங்கிள் எனக்கு n ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆக்ட் ஆகுதுன்னா, வெயிட், எஸ், ஸோ மேல எனக்கு n காஸ் தீட்டா வரும். ஓகேவா? ஓகே, கீழே எனக்கு n sin தீட்டா வரும். am I right? ஆமாம் ப்ரோ. இது வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு அப்படியே இங்க இருந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ இங்க தீட்டானா ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே கேஸ், ஓகே கேஸ், இவங்க தீட்டா வந்து வேற எடுக்கிறாங்க. ஓகே, இது நீங்க டெரிவேஷன்ல போய் குழப்ப வேண்டாம். ஓகேவா? உங்களுக்கு நீங்க எஃபிடி போட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருங்கிறத மட்டும் சொல்றேன். சரியா? எஃபிடி போட்டா உங்களுக்கு மேல பார்க்க நம்மளுக்கு போன தடவை வந்த மாதிரியே n எங்க அது n காஸ் தீட்டா மேல வரும். ஓகேவா? n காஸ் தீட்டா மேல, இங்க உங்களுக்கு n sin தீட்டா வரும். ஓகேவா? n sin தீட்டா. ஸோ அப்போ நீங்க போட்டீங்கன்னா n sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை r, சேம் as that of this case. ஓகேவா? இங்க என்ன கேஸ் இருந்துச்சு அதே தான் அங்கேயும் வரப்போகுது. ஓகேவா? ஓகே ப்ரோ, ஸோ அதை தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? நீங்க வந்து இங்க இருந்து என்ன ஆங்கிள் நீங்க டில்ட் ஆகணும், இதைத்தான் நம்ம தீட்டான்னு எடுப்போம். ஓகேவா? இதை தான் நம்ம தீட்டான்னு எடுப்போம். ஓகேவா? ஸோ நீங்க வெர்டிகல்ல இருந்து எவ்வளவு ஆங்கிள் டில்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நமக்கு தீட்டா, ஆர்எல்ஸ் இங்க உள்ள ஆங்கிள். ஓகேவா? ஓகே, ஹரிசான்டல் இருந்து கேட்டா ஃபார்முலா கொஞ்சம் மாறும். சரியா? அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க ஹரிசான்டல் இருந்து கேட்டாங்கன்னா இந்த வெர்டிகல் ஆங்கிள் எடுத்துட்டு 90 மைனஸ் தீட்டா பண்ணுங்க, ஹரிசான்டல் ஆங்கிள் கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே, கீழே பார்க்க உங்களுக்கு mg, இங்கிட்டு பார்க்க உங்களுக்கு mv ஸ்கொயர் பை r. அவ்வளவுதானே, போட்டு அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஃபார்முலா தான் வரப்போகுது. ஓகேவா? ஓகே ப்ரோ,
ஸோ இதுல இருந்தா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். சரியா? சரி. சரி, இப்ப 2 கொஸ்டின் வச்சிருக்கேன், அதை சால்வ் பண்ணிட்டு வந்துருவோமா? பண்ணிடலாம் ப்ரோ, வாங்க. இந்த இருக்கு பாருங்க. ஓகே, அதாவது 2 பிளாக் இருக்கு. நான் கீழே இருக்கக்கூடிய பி பிளாக்ல நான் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன். சரியா? ஸோ அப்போ நான் இங்க 2 பிளாக் வரைஞ்சுக்கிறேன். என்னுடைய ஏ பிளாக் ஃபர்ஸ்ட், தென் என்னுடைய பி பிளாக். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ ஏ பிளாக்ல எனக்கு என்னென்ன ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் ஆக்ட் ஆக போகுது, அது இப்படி பார்க்க. ஓகேவா? இது எஃப் ஏன்னு போட்டுக்கிறேன். பட் பி பிளாக்ல எனக்கு என்னென்ன ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இங்க ஆக்ட் ஆன ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டா இங்க ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். பிளஸ் கிரவுண்ட்ல உள்ள அந்த ஃப்ரிக்ஷன் இதுல ஆக்ட் ஆகும், எஃப் பி. இங்க ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு மேபி கொஸ்டின் வரலாம், ப்ரோ இப்போ இஃப் இன் கேஸ் கிரவுண்டில் எனக்கு ஃப்ரிக்ஷனே இல்லைன்னா எஃபிய 0ன்னு எடுத்துக்கோ, அவ்வளவுதான். ஓகேவா? எஃபிய 0ன்னு எடுத்துக்கோ, அவ்வளவுதான். சரியா? சரி ப்ரோ. சரி, இப்போ பாரு, இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னு பாரு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஃப்ளோர் அண்ட் தி பிளாக், அதாவது இந்த இடத்த சொல்றாங்க, மியூ பி சொல்றாங்க. ஓகேவா? மியூ பி எவ்வளோ? இட் இஸ் 0.1. சரி. தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி பிளாக்ஸ், 2 பிளாக்கு நடுவில், அதாவது மியூ ஏ சொல்றாங்க. மியூ ஏ எவ்வளோ? 0.2. சரி. மாஸ் ஆஃப் ஏ இஸ் m/2. இந்த ஏ பிளாக்கோட மாஸ் m/2, பியோட மாஸ் m. ஓகேவா? ஓகே, சரி. வாட் இஸ் தி மேக்ஸிமம் ஹரிசான்டல் ஃபோர்ஸ் விச் கேன் பி அப்ளைட் டு தி பிளாக் பி so that 2 blocks move together? ஓகேவா? அதாவது மேக்ஸிமம் நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த 2 பிளாக்கும் சேம் இதுலயே வரும், மூவ் டுகெதர், ஒன்னா சேர்ந்து வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைன்னா எப்படின்னு கேட்கலாம், நான் மினிமம் எவ்வளவு ஸ்பீடு கொடுத்தா 2 பிளாக்கும் ஸ்லிப் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? 2 பிளாக் ஸ்லிப் ஆகிறது எப்போன்னு சொல்லி கூட கேட்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு எஃபிடி தெரியும். அப்போ அதை வச்சு போட்டுடலாம்ல? ஆமாம் ப்ரோ, போட்டுடலாம். சரி, நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அது நம்மளுக்கே தெரியும். இங்கே நார்மல் ரியாக்ஷன் என்ன வரும் அதை மட்டும் போட்டுருங்க டக்குன்னு. இதுல நார்மல் ரியாக்ஷன் ஒண்ணு தான். என்னது? m/2g. கரெக்டா? m/2g. இதுல பாருங்க என்ன ஒரு நார்மல் ரியாக்ஷன், இங்க n, கீழே நம்மளுக்கு m/2g பிளஸ் இன்னொன்னு mg. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி. ஓகே. ஸோ அப்போ இதை வந்து nbன்னு வச்சுக்கலாம், இதை வந்து na. na ஈக்குவல்ஸ் டு m/2 இன்டூ g. ஓகேவா? nb ஈக்குவல்ஸ் டு 3m/2 இன்டூ g. அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3m/2 வந்துடும். ஓகே, சரி. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு போடுங்க ஈக்குவேஷன், அதோட சால்வ் ஆயிரும் கொஸ்டின். ஸோ இப்போ ஃப்ரிக்ஷன் ஈக்குவல்ஸ் டு இந்த பிளாக் அந்த ஸ்பீட்ல தான் போகுது. ஸோ அப்போ m என்னது? m/2, மாஸ் வந்து m/2 இன்டூ a. ஏ என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஃப்ரிக்ஷன் நான் என்னன்னு போடலாம்? மியூ இன்டூ என்னன்னு போடலாமா? ஆமாம் ப்ரோ. ஸோ மியூ ஏ இன்டூ NA ஈக்குவல்ஸ் டு m/2 இன்டூ ஏ. ஓகேவா? ஓகே. மியூ ஏ என்னது? 0.1. ஆமா, 0.222. 0.2 இன்டூ NA என்னது? m/2 இன்டூ ஜியா? m/2 இன்டூ ஜி equals to m/2 into a. ஓகேவா? ஓகே, m/2 கேன்சல்டு. ஸோ அப்போ 0.2 இன்டூ ஜி எவ்வளோ? 0.2 இன்டூ ஜி வந்து 10 எடுத்துக்கோ, ஈக்குவல்ஸ் டு ஏ. ஏ ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ? ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல ஆன்சரும் ஜிலேயே தான் இருக்கும். ஓகேவா? ஆன்சரும் ஜிலேயே தான் இருக்கு. ஸோ இப்போ இது 0.2 ஜினே வச்சுக்கோ. சரி, இப்போ இதை இங்கிட்டு கொண்டு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் நான் கீழே உள்ள பிளாக்குக்கு போட போறேன். ஓகேவா? இப்போ நான் கீழே உள்ள பிளாக்குக்கு போட போறேன். இப்போ கீழே உள்ள பிளாக்குக்கு போட்டா எஃப் மைனஸ் எஃப்ஏ மைனஸ் எஃப்பி ஈக்குவல்ஸ் டு எம் இன்டூ ஏ. இதோட மாஸ் எம் தான், ஸோ எம் இன்டூ ஏ. சரி, நம்மளுக்கு ஏ தெரியுமா? தெரியும் ப்ரோ, 0.2g. எஸ். ஸோ அப்போ அந்த 0.2g போடு, எம் இன்டூ 0.2g. சரி, இங்க எஃப் என்னது தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் எஃப்ஏ என்னது? இல்லைனா இதுக்கு பதிலாக எஃப் அண்ட் எஃப்பி அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம்ல? ஆமாம் ப்ரோ. ஸோ 2 நெகட்டிவ்ல இருக்கிறத ஆப்போசிட்ல கொண்டு போனா 2 பாசிட்டிவ் ஆயிருமா? ஆமா. ஸோ பிளஸ் எஃப்ஏ பிளஸ் எஃப்பி. ஓகே. ஸோ அப்போ எம் இன்டூ 0.2gனா 0.2 mg பிளஸ் எஃப்ஏ என்னது? எஃப்ஏ நம்ம பார்த்த வரைக்கும் இட் இஸ் மியூ ஏ இன்டூ என்ஏ. 0.1 mg வரும். கரெக்டா? 0. வெயிட் a second.
எஸ் 0.1 mg வரும் கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஏன்னா இங்க பாருங்க, இதுல FA என்னது mu a into NA, mu a என்னது 0.2, NA என்னது mg, m என்னது m/2 into g. ஸோ அப்போ கேன்சல் பண்ணா 0.1 mg ஓகேவா? 0.1 mg பிளஸ் FB என்னது, அது வந்து 0. அதாவது mu b into NB கரெக்டா? ஆமா. ஸோ அப்போ இது வந்து 0.3 mg பிளஸ் mu b into NB னா என்னது, mu b என்னது நம்மளுடைய 0.1 தானே mu b, எஸ் 0.1 into NB என்னது 3m/2, ஸோ 3m/2 into g ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ 3/2ங்கிறது 1.5 into 0.1ங்கிறப்போ 0.15 mg plus 0.3 mg which is equal to 0.45 mg ஓகேவா? அவ்வளவுதான் கொஸ்டின், அவ்வளவுதான் கொஸ்டின். இதுல வேற எந்த புது டைப்ல எதுவுமே கேட்கல. இதுல உங்களுக்கு இன்னொரு புது டைப்ல எப்படி திரும்ப கொடுப்பாங்க, இதுல எஃப்னு போடாம இங்க கொண்டு வந்து இங்க ஒரு புள்ளிய போட்டு எனக்கு கீழே இன்னொரு பிளாக் அட்டாச் ஆயிருக்கு, இப்போ எனக்கு இது வந்து ஸ்லிப் ஆகுமா ஆகாதான்னு கேட்பான். ஸோ நீ அப்போ அந்த எஃப் இதுக்கு மினிமம் அதாவது மேக்ஸிமம் எவ்வளவு எஃப் இருக்கணும்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த எஃப் விட உனக்கு டென்ஷன் கீழே ஆக்ட் ஆகிற டென்ஷன் அதிகமா இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ ஃப்ரிக்ஷனுக்கு பார்த்துட்டோமா? ஆமாம் ப்ரோ. சரி, நெக்ஸ்ட் பேங்கிங் ஆஃப் ரோடுக்கு. ஓகேவா? A car of 800 kg is taking turn on a banked road of radius 300 meter. So R எவ்வளோ? R equals to 300 meter. Angle of banking 30 degree. Theta equals to 30 degree. Coefficient of static friction is 0.2. Mu வந்து 0.2. ஓகேவா? மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ? M வந்து மாஸ் ஆஃப் கார் வந்து 800 kg. ஓகேவா? ஓகே. நம்மளுக்கு ஃபார்முலால என்ன இருந்துச்சு, ஃப்ரிக்ஷன் இருக்கிற ஃபார்முலால என்ன இருந்துச்சு நம்மளுக்கு, v² by rg is equal to tan theta plus mu divided by 1 minus mu tan theta. இதுல எங்கேயாவது m இருந்துச்சா? கிடையாது. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம், அந்த இடத்துல அது 800 கிலோ காரா இருந்தாலும் சரி, 8 கிராம்ல உள்ள ஒரு சின்ன காரா இருந்தாலும் சரி, ஐ மீன் 8 கிலோ காரா இருந்தாலும் சரி, இல்ல 8 கிராம் ஆர் 80 கிராம் உள்ள ஒரு ஹாட் வீல்ஸ் காரா இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் டிபெண்ட் ஆக போறது அது டேர்ன் ஆகிற ரேடியஸ், அதோடைய v², அவ்வளவுதான். ஓகேவா? அது என்ன ஆங்கிள் இருக்குங்கிறது எதை டிபெண்ட் பண்ணும், அதோடைய ரேடியஸ் அண்ட் அதோட ஸ்பீடை தான் டிபெண்ட் பண்ணுமே தவிர அதோட மாஸை டிபெண்ட் பண்ணாது. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நீங்க போட்டு இதுல v² ஈக்குவல்ஸ் டு என்ன வரும், tan theta அதாவது v² by rg equals to tan theta plus mu divided by 1 minus mu tan theta அப்படின்னு போடணும். ஓகேவா? போட்டு இதை நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணீங்கன்னா இதுல கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் எக்ஸ்ட்ராவா வரும். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். பட் இதுல கால்குலேஷன்ஸ் அதிகம். ஏன்னா வந்து tan thetaன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும், tan thetaங்கிறது tan 30, tan 30 is 1/√3. ஸோ அப்போ 1 divided by 1.73 போட்டு பண்ணணும். ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ரெனஸால வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வரும், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர டைரக்டா ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் தான் இதுவும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு வேற கொஸ்டின்ஸ் இல்லை. ஸோ அவ்வளவுதான் நபர் அப்படின்னா இல்ல வெயிட், இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இது ஒரு எக்ஸ்ட்ரா கான்செப்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இதுல எத்தனை பேர் நீங்க வந்து இந்த F1 கார் ரேஸோ இல்ல ஏதாவது ஒரு கார் ரேஸ் ஏதாவது பார்த்திருப்பீங்க. ஓகேவா? இப்போ அந்த கார் ரேஸ் எதர் போன்ல வீடியோஸ்லயோ இல்ல நேர்லயோ பார்த்திருக்கலாம். இல்லைன்னா நீங்க சிம்பிளா பாருங்க, இப்போ ஒரு கார் வேகமா போகுதுங்கிறப்போ நீங்க அது கிட்ட நின்னு பாருங்க. காரு இப்ப நீங்க வந்து கழுத்தை வந்து இந்த கார் அங்கிட்டு இருந்து வரும்போது கழுத்தை அங்கிட்டு திரும்பி பார்ப்பீங்க, டக்குன்னு கார் உங்களை பாஸ் பண்ணி போயிடும். இது தூரமா இருந்து பாருங்க, நம்மளுடைய விஷன் சைட் வந்து அந்த விஷன் ஏரியா வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கார் நம்மளுக்கு மெதுவா, கொஞ்சம் ரொம்ப மெதுவாலாம் இருக்காது. அப்பள பார்க்கும்போது டப்புன்னு கழுத்தை திருப்பி இருப்போம், இப்போ கொஞ்சம் மெதுவா கழுத்தை திருப்போம். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. பாக்குறது அப்படியே மெதுவா திரும்பி பார்ப்போம். ஏன்னா காரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாரு, இப்போ இதுதான் ட்ராக்கு, எனக்கு கார் வந்து இங்க இருந்து இப்படி வருது. ஓகேவா? ஓகே. நான் இப்ப இங்க இருந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மேக்சிமம் இவ்வளவு ஏரியா தான் கவர் ஆகும். காரு இங்க வரும், டக்குன்னு இங்க போயிடும், நான் இங்கிட்டு பாத்துருவேன், டக்குன்னு இப்படி திரும்பிடுவேன். ஓகே. இதே இது நான் இங்க இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்னால மேக்சிமம் இவ்வளவு ஏரியா கவர் பண்ண முடியும். ஸோ என் விஷன் படி கார் மெதுவா இங்க இருந்து இப்படிதான் வரும். ஸோ அப்ப நான் எப்படி பார்ப்பேன், இங்கிட்டு பாத்திட்டு இருக்கிறவன் இப்படி மெதுவா, ரொம்ப மெதுவா இல்ல, பட்
இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவா தான் திரும்புவோம். கரெக்டா? ஏன் அப்படி? அதுக்கு பின்னாடி இருக்கிற பிசிக்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு பின்னாடி இருக்கிற பிசிக்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் ஆர்எல்ஸ் ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ரொட்டேஷனல் ஸ்பீட், நம்ம ஹெட்டை வந்து இப்போ ரொட்டேட் தானே பண்றோம். ஆமா ப்ரோ. ரொட்டேஷனல் ஸ்பீட் என்னன்னு சொல்லலாம்? ஒமேகான்னு சொல்லலாமா? ஆமா ப்ரோ. சரி, இப்போ எனக்கு இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்கு, இதோட ஸ்பீடு வின்னு வச்சுக்கோங்க. இந்த சைட் பார்க்க போகுது. எனக்கு இனிஷியல் அந்த பார்ட்டிகல் இங்க இருக்கு. ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து வெக்டார் போட்டேன்னு வச்சுக்கோங்க, பொசிஷன் வெக்டாரு இப்படி வரும். சரி, எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு காரு இங்க போயிடுச்சு. கரெக்டா? எஸ். ஸோ இப்போ நான் பொசிஷன் வெக்டார் போட்டா எனக்கு இப்படி வருது. கரெக்டா? ஆமா. இந்த பொசிஷன் வெக்டார் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த ஆங்கிள் இவ்வளவு ஆங்கிள் இருக்கு, இப்போ இவ்வளோண்டு ஆங்கிள் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இவ்வளவு பெரிய ஆங்கிள், இப்போ இவ்வளோண்டு ஆங்கிள், இவ்வளவு பெரிய ஆங்கிள், இவ்வளோண்டு ஆங்கிள். ஸோ அப்போ எனக்கு ஆங்கிள் குறைஞ்சிருக்கு, விச் மீன்ஸ் இந்த அளவுக்கு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இப்போ இதை நான் ஒரு ரொட்டேஷனல் மோஷன் சொல்லலாமா? அதே மாதிரி பாரு, இங்க இருந்த பொசிஷன் வெக்டாரோட இதுல பொசிஷன் வெக்டார் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதுல ரொட்டேஷனல் மோஷனும் நடக்குது அண்ட் அந்த ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ரொட்டேஷனல் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ இது புரிஞ்சுச்சா? ஆமாம் ப்ரோ. பட் இட் மைட் பி இங்க மேல இருக்கிறது கான்ஸ்டன்டான ஸ்பீடு விங்கிற ஸ்பீட்லயே போயிட்டு இருக்கலாம். பட் நீ ரொட்டேஷனல் அந்த சைட்ல இருந்து பாக்குற அப்படிங்கிறப்போ உனக்கு இங்க உனக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்போ இதுல இந்த பொசிஷன் வெக்டாரோட லென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கு காரணம் யாரா இருப்பா? ஒரு விஷயத்தோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணா அதுக்கு அலாங்ல அதை நோக்கி இருக்கக்கூடிய அந்த காம்பனண்ட் தான் அதோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணும். கரெக்டா? ஆமா ப்ரோ. ஸோ இப்போ இஃப் இன் கேஸ் இது தீட்டான்னு வச்சுக்கோங்க, இதுவும் தீட்டா. கரெக்டா? ஆமா. ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய வி காஸ் தீட்டா. ஓகேவா? வி காஸ் தீட்டா. அண்ட் நம்மளுக்கு இங்கிட்டு பார்க்க இருக்கிறது நம்மளோட வி சைன் தீட்டா. ஓகேவா? வி சைன் தீட்டா. சரி, இப்போ இதுல நீ நல்லா பாரு, வி சைன் தீட்டா இதுக்கு கொஞ்சம் அப்படியே அந்த பெர்பெண்டிகுலர்ல இந்த மாதிரி இருக்கா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ யோசிச்சு பாரு, இது பெர்பெண்டிகுலரா கீழே பார்க்க இருக்கு அண்ட் நம்மளோட வெக்டாரிங் கீழே பார்க்க தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த வி சைன் தீட்டா தான் நம்மளுக்கு ரொட்டேஷனல் மோஷனை காஸ் பண்ணியிருக்கு. ஐ ரைட்? ரொட்டேஷனல் மோஷனை காஸ் பண்ணியிருக்கு, ஆர்எல்ஸ் டைரக்ஷன் ஆஃப் இந்த வெக்டாரை மாத்தி இருக்கு. கரெக்டா? ஆமா. வி காஸ் தீட்டா இட் இஸ் அலாங் தி வெக்டார். ஸோ அது வெக்டாரோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிருச்சு. ஓகேவா? வெக்டாரோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிருச்சு. சரி, இப்போ நான் இதை வச்சு நான் போட்டேன் அப்படின்னா வி நோ தட் ஆர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வி. கரெக்டா? வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. சரி, இப்போ நான் இங்க ஒமேகான்னு எடுக்கிறேன்னா இது என்னவா இருக்கணும்? வி தட் சேஞ்சஸ் தி டைரக்ஷன். கரெக்டா? சும்மா நான் ஏதோ ஒரு வி எடுக்க முடியாது. டைரக்ஷனை மாற்றக்கூடிய அந்த வியை தான் நான் வந்து ரொட்டேஷனல் வெலாசிட்டின்னு எடுக்க முடியும். தட் சேஞ்சஸ் டைரக்ஷன். ஓகேவா? வேற ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ நான் அதுபடி போட்டேன்னா எனக்கு ஆர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வி சைன் தீட்டா. கரெக்டா? வி சைன் தீட்டா. சரி, இப்போ யோசிச்சு பாரு, வி சைன் தீட்டா உனக்கு சாரி கைஸ், வி சைன் தீட்டா கான்ஸ்டன்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. அப்போ எனக்கு ஆர் இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கு ஒமேகா குறையுமா? ஆமாம் ப்ரோ. அதாவது வி சைன் தீட்டா இப்போ கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 பை ஒமேகான்னு ஆயிரும். அதாவது ஆர் இன்க்ரீஸ் ஆனா ஒமேகா டிக்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு அந்த காரோட கேஸ்லயும் அதே தான். ஓகேவா? காரோட கேஸ்லயும் அதே தான். வேணா ஒரு கொஸ்டின் வேணா போடுமா அதை வச்சு? ஓகே, ஒரு கார் ரேஸ் நடக்குது. சரி, ஒரு F1 ரேஸ் நடக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லேப்பா இருக்குது. சரி, இப்போ எனக்கு காரு முதல்ல எனக்கு காரு இங்க இருக்கு. ஓகேவா? ஓகே, இது எனக்கு எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு? 200 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ஓகே, எனக்கு இதுல வந்து இப்போ இந்த காருக்கு கீழே நான் ஸ்ட்ரெயிட்டா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, காருக்கு ஸ்ட்ரெயிட் கீழே இருக்கேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இது பாயிண்ட் ஏ. ஓகேவா? இது வந்து இட் இஸ் அரௌண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒரு 5 மீட்டர்ஸ். ஓகேவா? பட் திஸ் இஸ் அரௌண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 மீட்டர்ஸ். ஓகேவா? ஓகே, இது 5 மீட்டர், இது 20 மீட்டர். சரி, இப்போ வந்து நான் வந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல உள்ள சீட்ல உட்காந்துருக்கேன், நீ வந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல உள்ள சீட்ல உட்காந்துருக்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கார் போகுது. இப்போ இந்த காரோட பொசிஷன் வெக்டார் நான் சென்டர்ல இருந்து நம்ம தான் இப்போ நம்ம அப்சர்வர். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம அப்சர்வர்ல இருந்து இதுக்கு நான் பொசிஷன் வெக்டார் போட்டா இப்படிதான் வரும். கரெக்டா? உனக்கு இங்க அதாவது ஐ மீன் எனக்கு வந்து இந்த ஏ பாயிண்ட்ல இருந்து வரும், உனக்கு யூ வில் கெட் இட் ஃப்ரம்
பி பாயிண்ட் கரெக்டா? எஸ். ஸோ இப்போ பொசிஷன் வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய வெலாசிட்டி என்னது? நம்மளுடைய 200 மீட்டர் per செகண்ட் தானே. ஏன்னா அது கரெக்டா பெர்பெண்டிகுலரா தான் இருக்கு கரெக்டா? ஸோ அப்போ பி சைன் தீட்டாவும் போட்டு பாரு 90 டிகிரி. ஸோ அப்போ சைன் 90 இஸ் 1. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ ஒரு பிரச்சனை இல்லையே. ஸோ நம்மளோட 200 மீட்டர் per செகண்ட்ங்கிறத இங்க டைரக்ஷனை மாத்தக்கூடிய வெலாசிட்டி. ஸோ இப்போ நான் அப்படி போட்டு சால்வ் பண்ணா எனக்கு என்ன ஒரு ஃபர்ஸ்ட் 5 மீட்டர் இருக்கு. ஓகேவா? RA into omega A equals to B sin theta, அதாவது 200 மீட்டர் per செகண்ட். இதே இது நான் வந்து பிக்கு எடுத்தேன் அப்படின்னா RB into omega B equals to 200 தான், அதே ஸ்பீட் தான். சரி, இப்போ நீ பாரு RA என்னது 5. ஸோ அப்போ 5 into omega A தெரியாத தான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல்ஸ் டு 200. ஸோ அப்போ omega A ஈக்குவல்ஸ் டு எவ்வளவு வரும்? 40 வருமா? ஆமாம் ப்ரோ. சரி, இதே இது இங்க பாரு RB என்னது நம்மளோட 20 into omega B equals to 200. அப்போ omega B எவ்வளவாகும்? 10 ஆயிருமா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ யோசிச்சு பாரு, நீ தூரத்துல இருந்து பார்க்கும்போது உன்னோட ஹெட்டோட ரொட்டேட்டிங் ஸ்பீடு 10 ரேடியன்ஸ் பெர் செகண்ட் தான் இருக்கும். பட் இதே இது நம்மளோட நீ கிட்ட இருந்து பார்க்கும்போது 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்து பார்க்கும்போது உன்னோட ரொட்டேட்டிங் ஸ்பீடு 40 ரேடியன்ஸ் பெர் செகண்ட். அப்போ எவ்வளவு டக்குன்னு நீ அப்பல பாக்குறதோட 4 மடங்கு ஸ்பீட்ல இப்ப பாத்துருவேன். ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிசிக்ஸ். இது ஒரு தனி கான்செப்ட் மாதிரி. சரியா? ஓகே. இது போக உங்களுக்கு வந்து இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு கேட்கலாம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ROC ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இருக்கு, இதுல இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல எனக்கு எப்படி இருந்தாலும் இந்த இதுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு வெலாசிட்டி ஆக்ட் ஆக போகுது, இதுக்கு வந்து அலாங்ல ஒரு வெலாசிட்டி ஆக்ட் ஆக போகுது. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் வெலாசிட்டி ஆக்ட் ஆகல. ஆமா. ஸோ இப்போ நான் இதை வச்சு ஒரு சர்க்கிள் போட்டேன்னு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா எனக்கு பர்ஃபெக்ட் சர்க்கிள் கிடையாது. ஸோ நான் இந்த பாயிண்ட்டை வச்சு நான் ஒரு சர்க்கிள் போட்டா அதோட ரேடியஸ் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா மட்டும் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. d²/an ஆர்எல்ஸ் என்னன்னா நார்மல் பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய ஏ. நீ வாட்டில ஏன்னு இங்க ஜி எடுத்துடக்கூடாது. ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் போட்டிருக்கேன். இங்க எனக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய ஜி காஸ் தீட்டாவா ஜி சைன் தீட்டாவாங்கிறத கால்குலேட் பண்ணி நீ அந்த பெர்பெண்டிகுலர் ஆக்சிலரேஷன் தான் எடுக்கணும். ஓகேவா? ஏ பெர்பெண்டிகுலர். இதுதான் ROCயோட ஃபார்முலா. ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு தனியா சம்ஸ் இருக்கானா? இதுக்கெல்லாம் அவ்வளவா சம்ஸ் இல்ல. உங்களுக்கு மோஸ்டா வந்து இந்த கான்செப்ட உங்களுக்கு ரொட்டேஷனல் மோஷன்ல சொல்லுவாங்க. பட் இப்பவுமே சர்க்குலர் மோஷன் பார்த்ததுனால இப்பவுமே பாத்திரலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகே. அண்ட் வித் திஸ் எஸ் 1 hour கூட வரல. பட் இட் இஸ் அ வெரி ஸ்மால் டாபிக். கொஸ்டின்ஸும் அவ்வளவு வித்தியாசமா கேட்டது கிடையாது. ஸோ வித் திஸ் நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஐ ஹோப் உங்க எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த பேட்ச் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரோ என்னமோ லாஸ்ட்ல ஏதோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன்னு சொன்னீங்களா, அது என்னது? எஸ், கமிங் டு தட். இட் இஸ் அ சேட் நியூஸ். என்ன அப்படின்னா ஐ ஹோப் உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். காலேஜ் கிளாஸஸ் ஹேவ் பீன் ஸ்டார்டட். இங்க எல்லாத்துக்குமே ஸ்கெடியூல்ஸ்லாம் போட்டு கிளாஸஸ்லாம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது. பட் எங்களுக்கு ஸ்கெடியூல்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் மோர் டைட்டர் தேன் வி ஹவ் தாட். ஸோ ஹோப் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். அது அவ்வளோ டைட்டாக இருக்கிறதுனால we don't think that we will be able to continue this batch, which means நாங்கள் வந்து கெமிஸ்ட்ரியில் ப்ரோ கெமிக்கல் பாண்டிங் சாப்டர் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாப்ல. நான் இங்கே ஃபிசிக்ஸில் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனோட நான் நிறுத்துறேன். ஐ மீன் லாங் லெக்சர்ஸ் இதோட நின்றுரும். ஓகேவா? புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். பிகாஸ் எங்களுக்கு அங்கே ஸ்கெடியூல் அவ்வளோ டைட் ஸ்கெடியூலாக இருக்குது. ஸோ அதனால நாங்கள் இதோட லாங் லெக்சர்ஸ் நிறுத்துறோம். ப்ரோ அப்போ இதுக்கப்புறம் வீடியோஸே வராதா அப்படின்னா, உங்களுக்கு பயாலஜியில் நம்மளுக்கு 11th போர்ஷன் கொஞ்சம் இருக்குல்ல, அந்த 11th போர்ஷனோட நான் முடிச்சிருவேன். ஓகேவா? ஃபிசிக்ஸில் வந்து உங்களுக்கு அப்பப்போ அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் ஆர் த்ரைஸ் வீக் எங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இந்த 30 minutes அந்த மாதிரி வீடியோஸை நாங்கள் எடுத்து அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ வி தாட் வி வுட் ஃபினிஷ் இட். பட் நாங்கள் பிளான் பண்ண நம்மளோட டைம் ஸ்கெடியூல் படி நாங்கள் ஜஸ்ட் அட்மிஷனுக்கு என்ன லெக்சர் பிளானர்லாம் வச்சிருந்தோமோ அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ வி வேர் கரெக்ட் இன் ஆர் லெக்சர் பிளான். எங்களோட டைம் டேபிள் கரெக்டாக வருது. பட் நாங்கள் வந்து காலேஜ் எப்படி இருக்குன்னு நாங்கள் பிளான் பண்ணோமோ அதை விட காலேஜில் எங்களுக்கு ஸ்ட்ரிக்டான டைம் டேபிள்ஸ் இருக்கு. பிகாஸ் இவங்க ஆரம்பிக்கிறது கொஞ்சம் லேட்டு. ஸோ இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைம் டேபிளாக வச்சிருக்காங்க.
ஸோ எங்களுக்கு ஆரம்பிச்சு நாங்கள் பாதியிலேயே விட முடியாதுங்கிறதுனால தான் இப்போ ஸ்டார்ட் ஆனோடனே நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நாங்களுக்கு திடீர்னு போய் இந்த லாஸ்ட் லெக்சர்ல இன்னையோட லெக்சர் முடியுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் இன்னைக்கே சொல்கிறேன். ஓகேவா? ஃபிசிக்ஸில் இந்த சாப்டரோட ஸ்டாப் பண்ணுறோம். உங்களுக்கு பயாலஜியில் நான் வந்து இனிமேல் வந்து ஆல்டர்னேட்டாக தான் வரும். ஒரு நாள் கெமிஸ்ட்ரி, ஒரு நாள் பயாலஜின்னு ஆல்டர்னேட்டாக வரும். ஸோ உங்களுக்கு நாங்கள் பயாலஜியில் we will complete till human physiology எண்டு வரைக்கும் முடிச்சிருவோம். ஓகேவா? ஹியூமன் பிசியாலஜி இருக்கிற எல்லா சாப்டரும் முடிச்சுட்டு அதோட நம்மளுடைய ஜஸ்ட் அட்மிஷன் பேட்சோட லாங் லெக்சர்ஸ் முடிஞ்சிடும். ஓகேவா? அண்ட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாம் வந்து ஷார்ட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு 30 minute வீடியோ, 15 minute வீடியோ, இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் ஆர் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸ்ல வரும். ஓகேவா? ஓகே. ஸோ நீங்க எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய அண்ட் நேற்று வந்து பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்ல வந்து ஒருத்தர் தான் நோட் பண்ணி சொல்லியிருந்தாரு. அண்ட் ஐ டூ டென்ட் ரெக்கக்னைஸ் இட். நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அந்த பிரீத்திங் பார்ட் அப்லோட் பண்ணப்போ ஏதோ எடிட்டர்ல ஏதோ ஒரு பிரச்சனையாகி அங்க வந்து ஃபைல் மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, ஆடியோ ஃபைல் மிஸ்பிளேஸ் ஆகி நம்மளுடைய அனிமல் டிஷ்யூஸோட ஃபைல் வந்து அங்க பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நான் அதை மாத்தி திரும்பி பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்சோட அந்த ஒரிஜினல் ஆடியோவை போட்டு நான் இன்ஃபேக்ட் சொல்ல போனா நேற்று வந்து அந்த ஆடியோ என்கிட்ட இல்லை. ஸோ திரும்பி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு அதை போட்டிருக்கேன். ஓகேவா? ஹோப் நேற்று உள்ள வீடியோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ரீஅப்லோடுன்னு சொல்லி போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. அதனால தான் நேற்று லோகோமோஷன் 2 வர முடியல. இல்லைன்னா நான் நேற்றே லோகோமோஷன் 2 பண்ணிடலான் இருந்தேன். பட் நேற்று திரும்பி நான் உங்களுக்கு பிரீத்திங் பார்ட் 2 ரெக்கார்ட் பண்ண வேண்டியாயிருச்சு. பழைய இதெல்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்ச உடனே வில் கிளியர் தி ஆடியோ. ஓகேவா? நாங்கள் ஃபைனல் எக்ஸ்போர்ட்டட் வெர்ஷன் மட்டும் தான் வச்சிருப்போம். ஸோ அதை ஏதாவது பேக்கப் பண்ணியிருக்கணும், பண்ணலை. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ நான் திரும்பி அதை உட்காந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் நேற்று போட்டிருக்கேன். ஸோ மேபி நேற்று உள்ள வீடியோஸ்ல அங்கங்கே எங்கேயாவது உங்களுக்கு சிங்கிங் மிஸ் ஆனாலும் ஆகலாம். ஓகேவா? அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹியூமன் பிசியாலஜி எப்படியா நாங்கள் பயாலஜியில் முடிச்சிருவோம். அண்ட் ப்ரோ எப்படியா கெமிக்கல் பாடியோட முடிப்பார். ஓகேவா? அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஷார்ட் வீடியோஸாக போடுவோம். ஓகேவா? ஓகே. அண்ட் தட்ஸ் அ வெரி சேட் நியூஸ். பட் என்ன பண்றது, நாங்க என்னதான் பண்ணணும்னு நினைச்சாலும் டைம் ஷுட் ஆல்சோ கோஆப்ரேட், லக் ஷுட் ஆல்சோ கோஆப்ரேட். அண்ட் காலேஜ் ஸ்கெடியூலும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ற நிலைமையில இல்லை. காலேஜ் ஸ்கெடியூல் இஸ் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ரிக்டர் தென் வாட் வி ஹவ் பிளான்ட். இங்க எல்லா ஸ்டாஃப்ஸ் எல்லா ப்ரொஃபஸர்ஸும் சொல்றது யூ ஷுட் புட் இன் 10x பர்ஃபார்மன்ஸ் தேன் வாட் யூ புட் இன் நீட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம நீட்லேயே நம்மளோட ஆல்மோஸ்ட் லைக் ஃபுல்லஸ்ட் மாதிரி போட்டிருப்போம். ஸோ அதை விட 10 times அப்படிங்கிறப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க ஹவு மச் இட் பி. ஸோ இதில் வந்து அவங்க சொல்றது நீ மினிமம் ஒரு 5 times ஆர் 6 times ஆஃப் யுவர் எஃபர்ட் போட்டால் தான் உன்னால ஜஸ்ட் பாஸே ஆக முடியும், அரல்ஸ் பாஸே ஆக முடியும். நீ ஒரு டீசெண்டா அந்த ஆவரேஜ் லெவல் ஸ்கோர் எடுக்கிறதுக்கு நீ 10x பர்ஃபார்மன்ஸ் உள்ள போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ஸ்கெடியூல் கொடுத்ததை பார்த்தோம்னா செம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கு. லேபு, வைவா, ஐஏ, இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ்னு சொல்றாங்க. ஸோ ஐஏஎஸ் நிறைய ஐஏ வைக்கிறாங்க. அதெல்லாமே இந்த எக்ஸாம்ஸ் மாதிரி நம்ம ஸ்கூல் எக்ஸாம்னு பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ்லாம் நிறைய வைக்கிறாங்க. ஏகப்பட்ட எக்ஸாம் கிளாஸஸ் ப்ராக்டிகல்ஸ், எக்ஸாம் கிளாஸஸ் ப்ராக்டிகல்லாம் திருப்பி போகுது. ஸோ we didn't expect that was very very strict. So JMM batch oda long lectures soon it will be stopped. ஓகேவா? ஓகே. ஸோ எப்பவுமே சொல்றது தான். ஸோ அதை பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே, பாய்.